பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவது தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவு என தவ்ஹீத் ஜமாஅத் குற்றம் சாட்டியுள்ளது. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து சென்னை புதுப்பேட்டையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் நடத்திய விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் பேட்டியளித்த தவ்ஹீத் ஜமாஅத் மாநில செயலாளர் அல் அமீன், பெண்கள் போற்றப்படுகின்ற இந்நாட்டில் அவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். 6 வயது சிறுமி வெளியில் விளையாட முடியாத சூழல் உருவாக்கி இருப்பதாக கூறிய அவர், இதற்கு காரணம் குற்றவாளிகளுக்கான தண்டனை கடுமையாக்கப்படவில்லை என்று கூறினார். பாலியல் ரீதியாக பெண்களை கொலை செய்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பெண்களை போற்றுகிற தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்கள் அதிகரிப்பது உண்மையிலேயே துயரகரமானது. சிறுமி என்றும் பாராமல், முதிய வயது மூதாட்டி என்றும் பாராமல் அவர்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்களும் அவர்களை பாலியல் வல்லுறவு செய்துவிட்டு கொலை செய்யக்கூடிய சம்பவங்களும் நம்முடைய நாட்டிலே அதிகரிக்கிறது. இந்த குற்றச் செயல்கள் தடுக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இருக்கிறது. அண்மையில கோவை சூலூர் பகுதியில ஒரு 10 வயது சிறுமி வீட்டை விட்டு வெளியே விளையாட சென்று இருக்கிறாள். அவளுக்கு நேர்ந்த துயரம் இந்த மாநிலத்தில் வசிக்கக்கூடிய நாம் அனைவரும் வெட்கி தலை குனிய வேண்டிய அவசியம்.